விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली। आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है। வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்கலுளி. டெம்பிள் மங்கி வீடியோஸ்லாம் திருப்பி போட ஆரம்பித்தேன்னா ஒரு 3 வாரம் பிரேக் விட்டேன்னா திருப்பி கேமராலாம் தேடி ஆளுங்களை கூப்பிட்டு வீடியோ போகிறதுக்குள்ளே போதும் ஆகிடுச்சு. ஆடியோட நாள் போயிடுச்சு. எந்தளவுக்குன்னா டெம்பிள் மங்கி கமெண்ட்டில் வந்து ஓக்கலுளி போடாமல் இங்கே என்ன உனக்கு வேலை அப்படின்னு திட்டும் பொழுது அதுவும் முக்கியம் இல்லையா அப்படின்னு ஓடியாந்துட்டேன். ஸோ நன்றி. நடுவுலையும் கொஞ்சம் என்ன பேசுகிறது அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் ஒரு குழப்பம் இருந்துச்சு. இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறது, எதை பற்றி பேசினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வச்சுக்கும் போது ஒரு முறை டாபிக் பேசிட்டே தூங்கிட்டேன் நடுவில். எனக்கு அதில் ஒரு இதுவே இல்லை. ஸோ அந்த தேடுறதும் ஒரு டைம் மாதிரி ஆச்சு. அப்படி சுற்றிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வரும்பொழுது ஸோ ஒரு ஆர்ட்டை பற்றி பேசியிருந்தேன். ஒரு ஆர்ட் அண்ட் மேட்னஸ்ஸு, ஆர்ட்னா என்ன, ஆர்டிஸ்ட்னா என்னன்னு மாதிரிலாம் ஒரு இது போயிருந்தேன். இப்போது ஒரு உலகத்தில் வந்து வெறும் ஆர்ட் மட்டும் கிடையாது. அந்த ஆர்ட்டை கன்சியூம் பண்ணுற, கிரகிச்சிக்கிற, பார்க்குற, ரசிக்கிற, கேட்குற மக்கள், ஆடியன்ஸ், கன்சியூமர், ஃபேன்ஸ், கஸ்டமர், எப்படி வேணால் இருக்கலாம். மக்கள் இந்த பக்கம் இருக்கிறனால தான் ஒரு கலைஞன் இருக்கான். ஒரு கலையை வந்து பார்க்குறவங்க, கிரகிச்சிக்கிறவங்க, உள்ளே வாங்கிக்கிறவங்க, அதை யோசிக்கிறவங்க, அதை ஆராயிறவங்க, அதை ரசிக்கிறவங்க, அவங்களாம் இருக்கிறதுனால தான் ஒரு கலையே இருக்குது. ஸோ மக்கள் இல்லைன்னா கலை ஏது, கலைஞர்கள் ஏது, அதை நம்புகிறவன். நான் ஆஸ்கார் வைல்டு வந்து சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து மக்கள் தேவையில்லை, கலை ஃபார் கலை சேக், ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் அப்படிம்பாங்க. அதை நம்பாதவன் நான். மக்களுக்கு போய் சேராதது கலை அல்ல, ஆனால் யாருக்காவது போய் சேர்ந்துடும், அதுவும் ஒன்று இருக்குது. எல்லாருக்குமே போய் சேர்ந்துற ஒரு பொதுவான கலை மேலேயும் ஒரு நம்பிக்கை இல்லாதவன். ஜனரஞ்சகம், பொது வெளியில் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அதை பற்றி வருவோம். ஸோ இந்த கலை படைக்காமல் கலையை ரசிக்கிறாங்கள்ல, அவங்கள பற்றிலாம் இந்த பாட்காஸ்ட்டில் பார்க்கலாம். த ஆடியன்ஸ், த ஃபேன்ஸ், த கன்சியூமர்ஸ். ஸோ நானும் அதில் ஒருத்தன் தான். ஸோ நான் ஒரு ஆர்ட் பண்ணுறதுனால நான் அது பண்ணாதவன் இல்லை. நான் ஒரு ஆர்ட்டை கன்சியூம் பண்ணுறேன். நான் ஒரு பாட்டு கேட்குறவன், நான் ஒரு படம் பார்க்குறவன், தேட்டரில் போய் படம் பார்க்குறவன், கம்ப்யூட்டரில் பார்க்குறவன், கேம் விளையாடுறவன், ஒரு ஃபேஸ்புக்கில் வர மீமை ஷேர் பண்ணுறவங்க கூட நான் ஒரு ஆர்ட்டை கன்சியூம் பண்ணுறேன் தான். ஒரு மீமு ஒரு ஆர்ட்டு தான். நான் ஒரு விஷயத்தை பார்த்து நான் ரசித்து நான் மனசார அனுபவிக்கிறேன்னா நான் ஒரு கன்சியூமர், நான் ஒரு ஆடியன்ஸ், நான் ஒரு ஃபேன். அதில் சில பேரை பிடிச்சி போயிடும். அதை வந்து நான் ஃபேன் ஆகிடுவேன். அவங்க மனசில் நினச்சிப்பேன், அவங்கள பற்றி ஃபேண்டசைஸ் பண்ணுவேன். அவங்களுக்கு ஒரு முக்கியமான இடம் என் மனசில் கொடுப்பேன், ஒரு கலை படைக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு. இது வந்து காலங்காலமாக போயிட்டு இருக்கு. இந்த நார்மலாக ஒரு கலை படைக்கும் பொழுது, ஒரு ஆர்ட் க்ரியேட் பண்ணும்போது முதல்ல ஒரு ஆர்டிஸ்ட் என்ன யோசிப்பான்னா, முதல்ல அவனுக்கு ஃப்ரம் அவுட் ஆஃப் தின் ஏர்லேருந்து ஒரு ஐடியா வந்து மண்டைக்குள்ளே விழும். ரோட்டில் போயிட்டுருப்பான், திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகும். படிச்சுக்கிட்டு இருப்பான், திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகும். தூங்கிட்டு இருப்பான், திடீர்னு கனவுல வரும். இந்த திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகிறது தான் ஒரு ஐடியாஸுங்கிறது. ஐடியா ஸ்பேஸ்ன்னு சொல்கிற ஆலன் மூர். அது ஒரு உலகத்தில் அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். நம்ம தேடி போய் அதை வலை போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும் பார், டேவிட் லிஞ்ச். ஸோ ஐடியா அப்படி வரும். அந்த ஒரு ஐடியா வந்ததுக்கப்புறம் ஒரு கலைஞர் என்ன பண்ணால் பைத்தியகாரத்தனமாக அதை படைக்கிறதுக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இறங்கும் பொழுது அந்த ஒரு அப்ஸ்ட்ராக்ட் உலகத்திலேருந்து நிஜ உலகத்துக்கு அந்த வார்த்தைகளாகவோ, ஒரு பெயிண்டிங்காகவோ, ஒரு நிறமாகவோ, ஒரு கவிதையாகவோ, ஒரு கதையாகவோ, திரைக்கதையாகவோ, படமாகவோ, இசையாகவோ படைக்கப்படும் பொழுது அப்போ தான் அவன் மனசில் இதை பார்க்கக்கூடியவங்களுக்கும் போய் சேரிய வேண்டிய வகையில் தன்னுடைய டூல்களை பயன்படுத்துவான். இதுதான் கலையோட ஒரு ஃபார்மேட். ஒரு கவிஞன் இருக்கான், ஒரு வெள்ளை பேப்பர், ஒரு பேனா, திடீர்னு ஒரு பாட்டு தோணுது, அடி மனசுலும் தோணுது, வார்த்தைகளை போடுறான், எழுதும் பொழுது இது அவங்களுக்கும் இந்த பேப்பர் எவனுக்காக ஒருத்தனுக்கு கிடச்சிட்டா கூட, இது புக்காக வரட்டி கூட, யார் கையிலையாவது கசங்கின பேப்பரை கிடச்சா கூட அதை பார்த்து அவன் கண்ணில் ஒரு தண்ணி வரணும். அந்த ஒரு கோல் அது இருந்தால் மட்டுமே அது கலை. இல்லைனாலும் கலைங்கிற ஆன்டி ஆர்ட் அந்த மேட்டர்லாம் வருவோம்.
ஸோ கலையோட பேசிக் இது தான். நான் ஒன்று பண்ணுறேன், நான் அனுபவித்ததை நீ அனுபவிக்க வேண்டும். அதுக்கு நடுவில் நான் உனக்கு எனக்குமான பாலம் தான் இந்த ஆர்ட், இந்த கலை. ஸோ ஒரு பாட்டு கேட்குறீங்க, அந்த பாட்டு கேட்கும் பொழுது உங்களோட மனசில் பழைய ஞாபகமோ கூஸ்பம்போ முடி தூக்குறதோ கண்ணீரோ சிரிப்போ வருதுன்னா இது அவங்களுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ் டிசிஷனில் தான் அங்கே ஒரு கலை படைக்கப்படுகிறது. ஒரு மியூசிஷியன் வந்து கம்போஸ் பண்ணும்போதே இந்த இடத்துல பாரு ஃபீல் பண்ணுவாங்க, இந்த இடத்துல அவங்களுக்கு வேறு ஒரு ஃபீல் இருக்கணும், இந்த இடத்துல ஞாபகம் வரணுங்கிற ஒரு கான்ஷியஸ் இல்லாமல் எந்த கலையும் படைக்கப்படுவதில்லை. ஒரு கலைஞன் அந்த பக்கம் இருக்கிற ஒரு மக்களை நம்பி தான் தன்னோட படைப்பை படைக்கிறான். ஸோ அது ஒரு கான்ஷியஸாக பண்ணுற ஒரு டிசிஷன் தான், அவங்க மனசில் வரணும். அடுத்தது இன்னும் கொஞ்சம் குரூஷியலானது, அந்த படைக்கப்பட்டது அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இங்கே தான் ஒரு குழப்பம், இங்கே தான் மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது. அப்புறம் படம் எடுத்திருக்கேன், டிலே ஆகுது, இல்லை ரைட்டு, அதெல்லாம் நம்ம கைமீறின காரணங்கள். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பயம், ஒரு 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 கான்ஷியஸாக ஒரு ஆர்ட் பண்ணவனுக்கு ஒரு பயம், இது ஓடுமா ஓடாதா. உங்களுடைய நம்பிக்கை, நீங்கள் பார்த்து சிரித்தது ஜெயிப்போங்கிற நம்பிக்கையெல்லாம் வேறு. ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படி வரும்னா, இந்த படைப்பு நான் யாருக்காக பண்ணப்பட்டனோ அவங்களுக்கு நான் நினைத்த உணர்வுகள் அவங்களுக்கு வருமா வராதா. ஒரு காமெடி படம் பண்ணுறேன், நான் ஒன்று எழுதுகிறேன், ஜோக் சீன் நினைக்கிறேன், அங்கே சிரிக்கலை, அப்போ என்ன அர்த்தம், அது அங்கே வேலை செய்யலை. சிரிச்சிட்டாங்க, வேலை செய்யுது. இந்த செய்யுமா செய்யலையா அதை பொறுத்து தான் ஒரு கலையின் வெற்றி. அது எப்படி, அதெல்லாம் இல்லை, அவங்க அப்படி தான் முட்டா போயிடுங்க, நம்ம தான் அவங்களுக்கு தேவையான கலையை தரணும் அப்படிங்கிறது அடுத்த கட்டம், அது வருவோம். ஆனால் பொதுவாக 90% கலைஞர்களுக்கு அது வேலை செய்யணுங்கிறது எதிர்பார்ப்பாங்க. நான் ஒரு விஷயத்தை காட்டுறேன், நான் எழுதுனது பாருங்கன்னா சிரிச்சிட்டான்னா சிரிக்க வைக்கிறதுக்காக மட்டுமே அது எழுதப்பட்டது, அது வரலன்னு வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து இப்படி சிரிக்கணும், இதை இப்படி கவனிச்சுக்கணும், உங்களுக்கு அதுக்குரிய ரசனை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஓடு. உங்களுக்கு அதற்கான டேஸ்ட் இல்லை அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு கிளாஸ் டிவிஷன், ரேஸ் டிவிஷன், கேஸ்ட் டிவிஷனில் வரக்கூடிய ஒரு கலை வடிவத்தோட அரசியல். அதுக்குள்ளே போகல. எந்த ஒரு கலைக்கும் நீங்கள் கிரகிச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நாலேஜு தேவை அப்படிங்கிறவன செருப்பால் அடிங்க. அப்படி ஒன்றுமே இல்லை. ஒரு இசையை கேட்டு நீங்கள் கண்ணு கலங்கணும்னா உங்களுக்கு கர்நாடக சங்கீதமோ இந்துஸ்தானியோ தெரிய வேண்டிய தேவையே இல்லை. இசை வேலை செய்யும், ஒரு கவிதை வேலை செய்யும், ஒரு படம் வேலை செய்யும், ஒரு பெயிண்டிங் வேலை செய்யும், வேலை செய்யணும். இல்லை இது இப்படி தான் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறது ஒரு கலை ஆகாது. ஆனால் அதுக்கும் வரலாறு கலைக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க. அப்ட்ராக்ட் ஆர்ட்டு, போஸ்ட் மாடர்னிசம் வருது, மாடர்ன் ஆர்ட் வருது, அது வருவோம். அது ஏன் அப்படி ஆச்சுன்னு வருவோம். இது நீங்கள் புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஒரு மனநிலை வேணும்னு கலை எப்படி மாறிச்சுங்கிறதுக்கும் வருவோம். ஸோ இந்த ஒரு பயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஃபோன் பண்ணுவேன், டேய் மாதிரி பசங்களா மாதிரி நான் படம் ஓடிடும்னே. ஏன்னா எனக்கு 2 சாய்ஸ் தான் இருக்குது. ஒன்று அது வேலை செய்யுமா வேலை செய்யாது. கடைசி வரைக்கும் கிளாப் அடிச்சிட்டாங்கன்னா வேலை செஞ்சிருச்சு, கிளாப் அடிக்கலைன்னா வேலை செய்யலை, அவ்வளோதான். இது வேலை செஞ்சே ஆகணுமா? இப்போ இங்கேருந்து பக்கத்து தெருக்கின வண்டியில் போகணும்னா வண்டி ஓட்டியே ஆகணும். அந்த ஒரு ரூல் போனால் காரங்கண்ணா வரும், டிஃபைன்டு கோல். இங்கேருந்து பந்தை தூக்கி அந்த பக்கத்தில் போகிற மேலே அடிக்கிறேன்னா நோக்கி வீசலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஆனால் ஒரு கலையோட ஒரு பாதிப்போ ஒரு கலைஞன் நினச்சதை தாண்டி அது ஒரு விதிக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கும். நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். சில விஷயம் ரொம்ப லேட்டாக நடக்கலாம். சில கலைப்படைப்புகள் வரும்பொழுது அது வேலை செய்யாது. பல வருடங்களுக்கு எடுத்து மிகப்பெரிய ஜீனியஸாக அந்த கலைஞர் கொண்டாடப்படலாம். அவ்வளோதான். வேன்கோக்கு வரேன் திருப்பி. வேன்கோ வரையும் பொழுது அந்த பெயிண்டிங் யாருமே வாங்கலை. ஏன் அப்போது இருக்கிறவங்களுக்கு அசிங்கமாக தெரிஞ்ச பெயிண்டிங் இப்போயும் அழகாக தெரியுதுனாலும் அதுக்கு அர்த்தம் தெரியலை. அப்போது வேன்கோ புரியலையா? இப்போ இருக்கிற மக்களுக்கு புரியுதா? ஒருவேளை ஃபேமஸாக இருக்கிறதுனால தான் நமக்கு வேன்கோ புரியுதா? புரியணும்னு ஒரு கம்பல்ஷனாக அது வருவோம். டேஸ்ட் கம்பல்ஷனுக்குள்ளே பொறுமையாக வரும். ஸோ சில ஆர்ட்டெல்லாம் அதற்குரிய காலகட்டத்தில் வேலை பார்த்துருக்காது. ஸோ உடனே வேலை செய்யணுங்கிறது இல்லை. ஆனால் இது செஞ்சிடும், வேலை செய்யும் அப்படிங்கிறத ஒரு கலைஞனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பக்கம் அது கிரகிச்சிக்கிற மக்கள்கிட்ட அது வேலை செய்கிறதுக்கு அந்த மக்கள் வாழும் கால சூழ்நிலை, அது ஏற்படுத்துகிற பாதிப்பு, அது எழுப்புகிற கேள்விகள் எல்லாமே எப்படி வேலை செய்யுதுங்கிறத பொறுத்து தான் அதனுடைய உடனடி ரியாக்ஷன். ஏன் உடனடினா ஒரு கலைக்கான பதில் வந்தே தீரும். அது 1000 வருஷம் கழித்து கூட வரலாம்.
உடனே வரணுங்கிறது அவசியம் இல்லை. இந்த இடத்துல ஒரு கலைஞன் வந்து வரலை அப்படின்னா உடஞ்சிடுவான். ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ, சரியா இல்லையோ, நமக்கு பண்ண தெரியலையோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் வர்றது நியாயம். ஏன்னா அவன் வாழ்ந்த காலத்தில் அதற்கான பதில் வந்தால் தான் அவன் கலைஞனாக இந்த உலகத்தில் அங்கீகரிக்கப்படுவான், அதுக்கான வருமானம் வரும், அடுத்த வேலை பார்க்க முடியும், அவனால் ஒரு கலைஞனாக தன்னை சொல்லிக்கவே முடியும். இப்போ வேன்கோ கிட்டே போய் நீ பரவாயில்ல வேன்கோ, இப்போ நீ செத்து போயிடு, 500 வருஷம் கழிச்சு உன் பெயிண்டிங் பயங்கரமாக விற்கும்னு அவர் சிரிப்பார். அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுவார். என் கலை காலத்துக்கும் வாழும்னு ஒரு டைரியில் எழுதிட்டு போகலாம், சிரிப்பார். ஏன்னா நான் என் கண் கூட பார்க்கணும்லடா என்னோடய பெயிண்டிங்கை ஜனங்க பார்த்து கண் கலங்கிறத அவருக்கு அந்த பதில் இருக்கும். அது வந்து சில பேரோட விதி. நீட்சே சொல்லுவார், ஒரு ஜீனியஸாக நான் பிறந்துட்டேன் தானே சொல்லிப்பார். ஜீனியஸாக பிறந்துட்டேன், என்னுடைய சாபம் பல நூற்றாண்டுகள் கழித்து தான் மக்களுக்கு என்னோடய கருத்துக்கள்லாம் புரியும், இப்போ இருக்கிற மக்களுக்கு புரிந்துட வேண்டாம் வேண்டிக்கிறேன் அப்படிம்பார். ஒரு கலைஞன் உடனே புரிந்து கொள்ளப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிற நீட்சே. ஸோ இந்த ஒரு இது இருக்குது. ஸோ வேலை செய்யலாம், செய்யாமையும் போகலாம். அதனால் ஸோ ஒரு கலைஞர் என்ன பண்ணணும்னா அந்த கலையை பண்ணதுக்கப்புறம் அதை ஃப்ரீயாக விட்டுறணும், அதுக்கான பதில் அது தேர்ந்தெடுத்துக்கும். ஆனால் நம்ம படைத்தது சரியாக தவறாங்கிற கணக்கில் அது வரக்கூடாது. அதுதான் நான் கொஞ்ச நாளாக எடுத்தேன். அது வருது, அது என்னவாக இருக்குதோ அது என்னவாக தான் போகும், அதுக்குரிய பதில் அது எடுத்துக்கும். அதனால் நான் என்னோடய கலை படைக்கிறத நிப்பாட்டிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வர்றதுக்கு எனக்கு நேரம் எடுத்துச்சு. இதுதான் ஆர்ட்டோட ஒரு விஷயம். ஒரு கவிதை எடுத்துக்கலாம், சில கவிதை அப்போது வேலை செய்யாமல் இருக்கலாம். சில கவிதை இப்போ போர் கவிதைகள்லாம் எடுத்திங்கன்னா அந்த போரை பார்த்தவங்களுக்கு அந்த கவிதையோட வலியும் அதிகமாக இருக்கும், பார்க்காதவங்களுக்கு இதில் என்ன இருக்குங்கலாம். அந்த வார்த்தையோட வீரியமோ வழியோ சொல்கிற கதைகளோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரிய போகிறதில்ல. அதுக்காக உங்களுக்கு புரியலைங்கிறதுக்காக அது தப்பான கலைங்கிற அர்த்தத்துலேயும் வராது. ஒரு போரின் வழியால் பாதிக்கப்படும் ஒரு தர்வீஷ் கவிதைகள் எடுத்தோம்னா அந்த வழியை பார்த்த ஒருத்தரால் இன்னும் அதிகமாக அதை உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர நம்ம தவறுன்னு கிடையாது, அவர் மிகப்பெரிய ஒரு அறிவாளிங்கிறதும் கிடையாது. கலை அப்படி வேலை செய்யாது. கலைக்கான பொருள் வந்தே தீரும். இது எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ நான் ஒரு பாப் டிலன் பாட்டு நான் கேட்பேன், ரொம்ப பிடிச்ச சிங்கர் லைன்ஸோட. பாப் டிலன் பாட்டு எனக்கு ஒவ்வொரு வயசுலையும் ஒரு மாதிரி தெரிஞ்சுது. லைக் எ ரோலிங் ஸ்டோன் ஒரு பாட்டு இருக்கும். என்ன பாட்டுனா, ரொம்ப பயங்கரமாக ஆடுனீங்களே, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, காணா போயிட்டீங்களே, வாழ்க்கைங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கிற கல் மாறிங்கிற ஒரு லைன்ஸ். த கிரேட்டஸ்ட் லிரிக்ஸ் ஆஃப் ஆல் டைம் ரோலிங் ஸ்டோன்ஸோட போலில் நம்பர் 1 அந்த பாடல். நீங்கள் போய் பாருங்கள், லைக் எ ரோலிங் ஸ்டோன் பை பாப் டிலன். ஸோ அந்த பாட்டு எனக்கு சின்ன வயசில் ஒரு மாதிரி தெரிஞ்சுது. படம் ரிலீஸ் ஆகாமல் டல்லாக வீட்டில் இருக்கும்பொழுது அந்த பாட்டு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது, எனக்கு எழுதுன மாதிரி இருந்துச்சு. இப்போ அடுத்த வேலைகள் நடக்கும் பொழுது நான் அதை அசைப்போடுற ஒரு பாட்டார். ஒரு காலத்தில் இப்படி நம்ம கஷ்டப்பட்டுருக்கோமேன். ஸோ அந்த நேரத்தில் நான் என்ன ஒரு மனநிலையில் இருக்கணும், அதுக்குரிய அளவு தான் என்னால் அந்த பாட்டை வந்து உள்ளே வாங்கிக்க முடிஞ்சுது. உங்களுக்கு தெரியலாம், சில பாட்டு இருக்கலாம் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு பெருசாக இருந்திருக்காது, இப்போ நீங்கள் கேட்கும்போது கண்ணில் தண்ணி வரலாம். எனக்கு இப்போ உங்களுக்கு நடந்த வாழ்க்கையோட நிகழ்வுகள் அந்த பாட்டோட அர்த்தத்தோடு போய் ஒன்றடைஞ்சிடும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், லவ் ஃபெயிலியர் ஒரு காதல் பாட்டு உங்கள் காதலியோடையோ ஞாபகத்தோடு இருக்குமோ இந்த பாட்டு உங்களுக்கு ஒரு மயிராக கூட உணர்வு இருந்திருக்காது. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரேக்கப்போ விட்டு விலகலோ தவிர்க்க முடியாத காரணத்தால் பிரிவோ அது ஏற்படும் பொழுது அந்த பாட்டு திருப்பி உங்களுக்கு வேறு மாதிரி வேலை செய்யும். அவன் ஞாபகத்தை உண்டு பண்ணலாம், இல்லை நீங்கள் பண்ண தவறை ஞாபகப்படுத்தலாம். திருப்பி அடுத்த கட்ட வாழ்க்கையை நவரும்போது அந்த பாட்டை பார்த்து நீங்கள் சிரிக்கலாம். ஒரு காலத்தில் இந்த பாட்டுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுவோம்ல மாப்பிள்ள, அந்த மாதிரி கூட அசைப்போட ஒரு நிகழ்வாக ஒரு பாட்டு ஆகலாம். இதுதான் ஒரு கலை வந்து தனக்கான ஒரு பயணத்தை எடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரே ஆளுக்கே பலவேறு லேயர்ஸ் பலவிதமான அனுபவங்களை கொடுக்கும், வயது மாற. ஸோ அது ஒரு ஆர்டிஸ்டோட கையிலே இல்லை. ஒரு கலை எப்படி பார்க்கப்படுதுங்கிறது ஒரு ஆர்டிஸ்டோட கையிலே இல்லை. ஸோ அந்த ஆர்ட்டை கன்சியூம் பண்ணுற கன்சியூமர்ஸ், ஆடியன்ஸ், ஃபேன்ஸுங்கிறவங்க கலை எப்பொழுது படைக்கப்பட்டதோ அப்பொழுதே இருக்கிறாங்க. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ப்ரீ ஹிஸ்டாரிக் டைமில் குகையில் வந்து காட்டு குரங்குலேருந்து மனிதனாக வந்த மூதாதையர்கள் வந்து லேந்தர் அது விறகை கொளுத்தி வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற ரத்தத்தாலேயோ சவுப்பு பெயிண்டாலேயோ அவங்களே மை தயாரித்து அவங்க வேட்டையாடின மேமோத்தோ புல்லோ சிங்கமோ புலியோ பெயிண்டிங்காக வரைகிறது முதல் கலை, பேலியோலித்திக் ஆர்ட் அப்படிம்பானுங்க. அதையும் பார்த்து வரைய தெரியாதவங்க அதை ஆச்சரியமாக பார்த்த அங்கேருந்து ஆரம்பிக்குது ஒரு கலைஞரும் மக்களும் அப்படிங்கிறது. அதிலிருந்து இப்போ வரைக்கும் காலங்காலமாக அதோட பயணம் மட்டும் மாறலை. அன்னைக்கு பெயிண்டிங்
செவுத்தில் வரைஞ்சிக்கிட்டு இருந்தவன் டிஜிட்டல் ஆர்ட்டாக வரைகிறான். என்எஃப்டியா அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. பிளாக் செயினுங்கிறான். தேட்டரோ கூத்தோ ஒரு ஷாமன் ஒரு நெருப்பை கொளுத்திட்டு நைட்டு உட்காந்து தன்னுடைய இனத்தின் கதைகளை அடுத்த இனத்துக்கு கடத்திட்டு போகிற வேலையை செய்கிற அதே ஷாமன் தான் இப்போ ஒரு படத்தோட இயக்குனராகவோ ஒரு நாடக இயக்குனராகவோ நாவல் ஆசிரியராகவோ பக்கங்கள் மூலமாகவோ திரை வடிவம் ஒளி வடிவம் மூலமாகவோ மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ ஒருத்தன் படைக்கிறான் ஒருத்தன் பார்க்குறான் அப்படிங்கிறது பொது. காலங்காலமாக லொக்கேஷன் மாறுது, டெக்னாலஜி மாறுதே தவிர கலைஞனும் மக்களுக்கான உறவு காலங்காலமாக ஒன்றா தான் இருக்குது. அப்படி என்ன தான் கலைஞன் படைக்கிறான், அப்படி என்ன தான் வேலை, அப்படி என்ன தான் செய்கிறான் ஒரு கலைஞனுங்கிறவன், என்ன தான் ஒருத்தனை கொண்டு போகிறான், எதுக்கு தான் ஒரு கலை படைக்கப்படுகிறது? ஒரு கலை எப்படி படைக்கப்பட்டுச்சுன்னு கேட்கலாம். அதுக்கு ஒரு டூல் சொல்லலாம். எதுங்க இப்படிங்க, இப்படி பண்ணால் இப்படி வருங்க. யார் படைச்சதுன்னா பேர் சொல்லுவான், இவருங்க இவருங்க இவருங்க. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது தான் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வரும். ஒய் ஆர்ட், எதற்கு கலை? அந்த கேள்வி ரொம்ப முக்கியம். எதற்கு கலை, எதற்கு ஒரு கவிதை, எதற்கு ஒரு பெயிண்டிங், எதற்கு ஒரு சினிமா, எதற்கு ஒரு இசை, எதற்கு ஒரு பாட்டு, எதற்கு? அதை கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கான பதில் ஒரு கலைஞனுக்கு வந்துட்டான், அடைஞ்சிட்டான்னா அவன் முழுசாயிடுறான் ஒரு இடத்துல. நிறைய பேருக்கு அந்த கேள்வி தெரியாமல் இருக்கிற செர்ச்சில் தான் பணத்துக்கு பின்னாடியோ வணிக ரீதியான ஒரு நம்ம மனசை எரிச்சிட்டு கொண்டுட்டு எதுக்கு வரோன்னு தெரியாமல் ஒரு போட்டி மனப்பான்மையில் சுற்றுற குணமே ஒய் ஐ எம் மேக்கிங் திஸ் ஆர்ட் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் கிடைக்காத போது தோத்துப்பிட்டோன்னு நினச்சிட்டு ஒரு குழப்பத்தில் தான் இத்தனையும் நிகழுது. ஒய் ஒரு ஃபோட்டோ ஏன் எடுக்கிறாங்க, ஒரு பெயிண்டிங் ஏன் வரைகிறாங்க, ஒருத்த ஏன் முதல்ல ஒரு படம் எடுக்கணும், ஒரு கதை எழுதணும், ஒரு நாவல் எழுதணும், ஒரு புக்கு எழுதணும், ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும், ஒரு கூத்து நடத்தணும்? இதுதான் கேள்வி. ஒய் அப்படி என்ன தான் இருக்குது? ரொம்ப இந்த ஷாமன் காலங்களில், ஷாமானிய காலங்களில் என்ன ஆகுனா, ஒரு ஷாமன் தான் ஆதிகால ஆர்டிஸ்ட். அவர் ஒரு ஹலுசினேஜிக் பிளான்ஸ் எடுத்துக்கிட்டு உள்ளே இன்டேக் பண்ணிவிட்டு ட்ரீம் ட்ரான்ஸ் அப்படிங்கிற வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு நைட்டு ஃபுல்லாக நெருப்பு முன்னாடி டான்ஸ் எல்லாம் வேகமாக ஆடி கனவு உலகத்திலிருந்து இந்த இனத்துக்கான மெசேஜை கொண்டு வருவார் அப்படிம்பாங்க. இன்னும் 5 வருஷத்தில் மழை பெய்யலாம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கணும், அந்த காட்டுக்கு போய் அவங்கள வேட்டையாடி அவங்களுக்கு கொண்டுட்டு அந்த நிலத்தை அபகரிச்சிங்க வரைக்கும் ஒரு ஷாமனால் சொல்ல முடியும். எ மெசேஜ் ஃப்ரம் த அதர் வேர்ல்டு டு த ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையில் தான் ஷாமன் வரான். ஸோ ஒரு ப்ராஃபட் மாதிரி ஒரு கலைஞனுங்கிறவன் சொல்லுதல், குறி சொல்கிற மாதிரி நடக்கும், பார்த்துருந்துக்குங்க. ஹீஸ் அ மெசஞ்சர். நார்மலாக ப்ராஃபட் கூட இல்லை, மெசஞ்சர். ஒரு டெலகிராம் மாதிரி தான், ஒரு கொரியர் மாதிரி தான். இந்த பாருங்கள், இதான் நியூஸ், அனைத்து மக்களும் வச்சுக்கிங்கன்னு ஒரு மெசஞ்சர். போயிட்டு வா, போய் என்னென்னு கேட்டு வா. அந்த அதர் வேர்ல்டுலேருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதுவன் தான் ஒரு ஆர்டிஸ்ட். அவனால் அவன் கட்டமைப்புக்குள்ளே வாழ்கிற ஒரு உலகத்தோட விதிகளை அடுத்து வர ட்ரைபுகளுக்கு அந்த விதியை ஃபாலோ பண்ணிக்கோ, இதை விட்டா நீ அழிஞ்சு போயிடுவேங்கிற ஒரு வார்னிங் பேஸோடு சொல்லக்கூடியதாக ஆதி காலத்தில் இருந்திருக்கணும். ஒரு காட்டில் இருக்காங்க, ஒரு காட்டுவாசிங்க இருக்கிறாங்க, அவங்க தாத்தாங்க இருக்கிறாங்க, மூதாதையர்கள்லாம் ஒரு பார்டரை செட் பண்ணி வேட்டையாடி சுற்றி சிங்கமோ புலியோ எப்போ ஒரு எல்லாத்துக்கும் டேட்டாவும் இருக்கும். அதை ஒரு ஷாமன் வந்து அடுத்த ஒரு சின்ன பசங்களுக்கு நைட்டு உட்காந்து பீச் ஓரமாக நெருப்ப முடி கதை சொல்லுவாங்க. இங்கே பாரு குழந்தைங்களா, இங்கே பாரு சின்ன பசங்களா, உங்களுக்கும் எங்கள் வயசு வரும், நீங்களும் போருக்கு போகணும், நீங்களும் வேட்டையாடணும், புரிஞ்சுக்கோ, இந்த நேரத்தில் போ, இந்த மிருகத்தை வேட்டையாடி, இந்த மிருகத்தை இப்படி கோவப்படுத்தாத, உன்னோட மனைவியை ஒழுங்காக பார்த்துக்கோ, அவளை மரியாதையாக நடத்து, உனக்கு சமமாக நடத்து, வேட்டையாடு, கவனமாயிரு, உயிரோட வா, இந்த எதிரியை பார்த்த உடனே வெட்டிடு, அவன் தலையை எடுத்து கடவுளுக்கு பலி கொடு, அவனை விடாத, எரிச்சு கொல்லுன்னு வரைக்கும் தர்மம் அதர்மம்லாம் அப்போ கிடையாது. தன்னுடைய நிலத்தை சர்வை பண்ணிக்கிறதுக்கான ஒரு பேசிக் இன்ஸ்டிங்ஸ்ட்டை மட்டும் அந்த சந்ததியர்களுக்கு தர்றவன் ஒரு ஷாமன். அந்த ஒரு பணியை தான் ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இதுதான் இருந்துச்சு. இந்த ஷாமன் ட்ரைபல்லேருந்து அப்படியே ஃபியூடலிசம் வருது, ராஜாக்கள் காலம் வராங்க. இவங்க அப்படி கவிஞர்களா, பார்டு புலவர்களா, ராஜாவுக்கு வந்து அறிவுரை சொல்கிற ஒரு ஆளுங்களாக வராங்க. அப்படியே அரசவை கவிஞர்களாக வராங்க, அரசவை கோமாளியாக வராங்க, அரசவை இசைக்கலைஞர்களாக வராங்கன்னு ராஜா கூடவே ராஜாவுக்கு வந்து கெட்டது நல்லதையும் எடுத்து சொல்கிற ஒரு இதுவாக ஒரு கலைஞனை கொண்டு வரா. கொஞ்சம் படிங்களும் இறங்கத்தான் செய்யுது. இப்போது அடுத்த லெவல் என்ன பண்ணுறான், ராஜாவை கேட்டன், நீ என்ன பண்ணுற, இந்த பொற்காசு வச்சுக்கோ, இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக பாடு அப்படிங்கிற அடுத்த லெவல் வரும்பொழுது
இந்த இடத்துல வந்து ஆலன் மூர் சொல்லுவார், த பார்ட்ஸ், த ட்ரூயிட்ஸ் ஒரு குரூப் இருப்பாங்க யார் இங்கிலாண்டில். அவங்களாம் ராஜாங்க வந்து கொஞ்சம் பயப்படுவாங்களாம். இந்த பார்ட்ஸ், BARD, அவங்க வந்து தபகபா பாட்டு பாடிட்டான் அப்படின்னா காலத்துக்கும் நான் பண்ண போகிறோம், நான் கொன்ன கொலைகளும் ஞாபகம் வராது. இவன் பாட அந்த பாட்டு தான் என்னோடய மெமரின்னு சொல்லி இவங்களை ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிற மாதிரி. ஒரு பார்டு வந்து கோவத்தில் சபிச்சுட்டானா ஒரு ராஜாவோட ஒரு அரசாங்கமே முடிஞ்சிருங்கிற மாதிரி ஒரு பயமான ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவலில் இருந்திருக்கிறாங்க. ஆலன் மூர் வந்து அக்கல்ட்டு வழி, மேஜிக் வழி ஆர்ட்டை நம்புகிற ஒரு ஆள் அப்படின்னு மாதிரி நம்ம. ஸோ இங்கிருந்து தான் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வருது. இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து ஃபியூடலிசம் காலியாகிட்டு ப்ராடக்ட்ஸ், குட்ஸ், கன்சியூமர் கேபிட்டலிசம், முதலாளித்துவம் அதெல்லாம் வரும்பொழுது ஆர்ட், கலையும் கமாடிட்டியாக மாறுது. கலை வியாபார சந்தையில் விற்கும் ஒரு பொருளாக மாறுகிறது. அங்கே தான் ட்விஸ்ட். ஒன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், ஃபேக்ட்ரிகள், முதலாளி தொழிலாளி வந்த உடனே மக்கள் விவசாயம் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாம் நகரங்கிற ஒரு நிலப்பரப்பை உருவாக்கிக்கிட்டு உள்ளே வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து காலையில் 9 to 6, 9 to 6லாம் லேட்டாக வந்துச்சு. அதெல்லாம் பல போராட்டத்துக்கப்புறம் மார்க்ஸ், கம்யூனிசம், யூனியன் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஆணுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அடித்து நவுத்துவாங்க, ஒரு எலும்பு உருக்கி உயிர் போகிற வரைக்கும் வேலை செய்யணும். அப்படி இருந்த ஒரு நேர காலத்தில் மக்கள் வந்து தொடர்ந்து வேலை, தன்னோட இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த அந்த கிராம வாழ்க்கை அப்படிங்கிறது முடிஞ்சு நகரங்கிறது உருவாகி தொடர்ந்து வேலைன்னு வரும்பொழுது எங்களுக்கு ஓய்வு வேணும்னு கேட்டு சண்டை போட்டு ஒரு நாள் ஓய்வு, ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரிலாம். ஸோ ஓய்வு அப்படிங்கிறதே சன்மானம் மாதிரி ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் தற்காத்துக்கிறதுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருந்த மனுஷன் ஒரு பாதுகாப்பாரன் வந்ததுக்கப்புறம் மதங்கள், கடவுள், கோயில், ஃபங்க்ஷன் எல்லாம் அவனோட ஃபன் மொமெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ வேலை 90% எடுத்துக்கிச்சு, ஓய்வுங்கிறது ஒரு 10% மாதிரி ஆகும்போது தான் ஞாயிற்றுக்கிழமை, சனி ஞாயிறுங்கிற மாதிரி வீக்கெண்டு இப்போ பேசுகிற எல்லாமே திங்கள் முதல் வெள்ளி வரை அடித்து துவைத்து வாழ்ந்து சனி ஞாயிறு இரவு மது அருந்தி பப்பில் டான்ஸ் ஆடி கழிச்சிட்டு சண்டே நைட்டும் கோத்தா திருப்பி திங்கக்கிழமையான்னு எந்திரிச்சு காலையில் கடுப்பாக கிளம்புன அந்த 2 நாட்கள் எல்லாம் போராடி வாங்கின ஒரு ஓய்வு. அப்படி இருக்கும் பொழுது தான் லெஷர் அப்படிங்கிற வார்த்தை வருது. லெஷர் அப்படின்னா ஓய்வு. அந்த லெஷரில் என்ன பண்ணலாம்? கடற்கரைக்கு போகலாம், விளையாடலாம், குடும்பத்தோட வெளியில் போகலாம், தூங்கலாம். அப்படி இருக்கும் பொழுது தான் ஆர்ட்டையும் கன்சியூம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் வருது. ஒரு கடவுள் ஒரு ப்ராஃபட்டாக இருந்து தன்னுடைய ட்ரைபல் சமூகத்துக்கு அடுத்த கட்ட விஷயத்தை சொன்ன ஒரு கலைஞன் சனி ஞாயிறு ஓய்வெடுக்கும் மக்களுக்கு லெஷராக வர ஆரம்பிக்கிறான். ஒரு ஓய்வு தரக்கூடிய ஒரு ஆளாக மட்டும்தான், ஒரு உண்மையை உறக்க சொல்லக்கூடிய ஒரு ப்ராஃபட்டுங்க நிலையிலேருந்து இறக்கப்படுகிறாங்கிறது கிடையாது. உலகமே அப்படி தான் மாறுது. ஸோ அப்போது அந்த ஓய்வு நேரத்தில் மட்டும் வர கலை வந்து தலையை கோதி விடணும், சிரிக்க வைக்கணும், எந்த எதிர்த்து கேள்வியும் கேட்கக்கூடாது, அவங்களுக்கு உண்மையை சொல்லக்கூடாது, துன்பத்தோட உண்மையை சொல்லக்கூடாது. அது 2 நாட்கள் அவங்க தூங்க வச்சு திருப்பி திங்கக்கிழமை தலையை கோதி ஆடை கசாப்பு கடைக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி அனுப்புகிற ஒரு ஒர்க்கில் தான் லெஷருங்கிற வகையில் கலை வருது. அப்போ தான் இந்த வார பத்திரிக்கை, பேப்பரு, சின்ன சின்ன நாவலுங்கள்லேருந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதலாளி கும்பல் படிக்க ஆரம்பிக்கும் போது தான் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் போது தான் பணக்கார ஆண்டிங்களாம் உட்காந்துக்கிட்டு இங்கிலீஷை நாவல்லாம் எழுத ஆரம்பிக்குது. நிறைய இந்த பழைய இங்கிலீஷ் படம்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பேலஸ் மாதிரி ஒரு ஜமீன் பங்களா இருக்கும். அந்த ஆன்ட்டிங்கெலாம் பெரிய கவுன் போட்டு ஜன்னலை பார்த்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே லிட்ரேச்சர் அதிகமாக கற்றுக்கிட்ட மிடில் கிளாஸ் பூர்ஷ்வா சக்திகளோட ஆன்ட்டிகளோட எழுதப்பட்ட கதைகள். மேடம் போவரி, ஃப்ளாபர்ட் இதெல்லாம் வந்து ஒரு கல்யாணம் ஆகிட்டு வீட்டில் போர் அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெண்மணியோட ஒரு கதை மாதிரி தான். அப்படி தான் வரும். அப்படியே 4 அக்காங்க உட்காந்துருக்கும், கவுன் போட்டுக்கிட்டு சோகமாக உட்காந்துருக்கும். அப்படியே திரும்பி பார்க்குங்க, மெதுவாக போகிறேன், இதெல்லாம் எவன்டா பாப்பான்னு இருக்கும். அப்போ அவங்க தான் நாவலே எழுதி படிக்கிறக்கூடிய ஒரு கல்ச்சராக உருவாகிறாங்க. அவங்களுக்கு லெஷர் டைம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இப்படி கலை வடிவம் வந்து சுருக்கமாக அந்த கடைசி 2 நாளுக்கு மட்டும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது தான் உங்களுக்கு திரைப்படம், படம் அந்த 2 நாளில் காசு எவ்வளோ வேணால் செலவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வரும்பொழுது மட்டும்தான் கலை வந்து பணமாக மாறுது, கமர்ஷியலாகுது.
அந்த பணம் அவங்ககிட்டருந்து வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படும் பொழுது, டெக்னாலஜி வளர்ந்து பணம் தேவைங்கிற போது கலைஞன் வரும் பொழுது இந்த கலைக்கு தேவையான பணத்தை தர தயாரிப்பாளர்கள்னு வராங்க கலையோட. அப்போ ராஜாவாக இருந்தவன் இப்போ பணம் இருக்கிற முதலாளிங்கிட்டது வர ஆரம்பிக்குது. அப்படியே போக ஆரம்பித்து இந்த படத்தை திருப்பி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் வருது. அதுக்கப்புறம் கலை வந்து பணத்தை திருப்பி எடுக்கக்கூடிய ஒரு முதலாளியாக அவன் உருவாக்கப்படுறான். ஸோ எங்கேருந்து வருது பாருங்கள், உண்மையாக சொல்லக்கூடிய நிலையிலிருந்து திருப்பி பணத்தை தரக்கூடிய வடிகாரம் வரைக்கும் ஒரு கலைஞன் இறக்கப்படுகிறான். ஸோ இப்போ கன்சியூம் பண்ணுற ஜனங்களுக்கோட நிலைமை என்னென்னா, அவங்களுக்கு தேவை வந்து உண்மையை சொல்கிற கலையில் நல்லா இந்த இப்போ நம்ம ஊரில் நம்ம அப்பா பல சினிமா போகணும்னு சொல்லுவாங்க, போனோமா ஜாலியாக ஒரு படம் பார்த்தோமா அப்படிம்பாங்க. அந்த வார்த்தையில் ஒரு பெரிய ஒரு அரசியல் ஒரு துன்பம் இருக்குது. ஜாலியாக ஒரு படம், ஜாலியாக ஒரு படம் அப்படின்னா என்ன, எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு படம் பார்க்கணும் அப்படிங்கிற வார்த்தைலாம் நம்ம அம்மா அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்மலாம் வந்து இந்த சினி ஃபைல்ஸ், இந்த படம் பார்க்குறது ஒரு சினிமா ஒரு கலை, இது இப்படி பார்க்கணும் அதெல்லாம் இப்போ கிடையாது. அப்போல்லாம் ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும், எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு படம், என்ன அழுகுறான் ஒரு சந்தோஷமாக இப்படிங்கிற வார்த்தை அவங்களுக்கு என்னென்னா, அந்த 2 நாட்களும் அவங்களோட துன்பத்தை மறக்கக்கூடிய கலை மட்டுமே கலைன்னு மைண்டில் செட் ஆகிடுச்சு. அப்போ தான் நீங்கள் சொல்கிற அந்த கமர்ஷியல் படம், கமர்ஷியல் பாட்டு, இசை எல்லாமே என்னென்னா, ஆல்ரெடி அரைச்சமாகவே அரைக்கிறதுங்கிறது என்னென்னா, இந்த எனக்கு நீ என்ன வேணால் புதுசாலாம் கொடுக்காத, திங்கட்கிழமை காலையில் நான் போகும்போது எனக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நிம்மதியாக இருந்திருக்கணும், அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அனைத்து கலைப்படைப்பும் தள்ளப்பட்டுச்சு. சீரியஸாக கவிதை எழுதுகிறவன் காணா போனால், கோபமாக கவிதை எழுதுகிறவன் காணா போனால், சோகமாக புக் எழுதுகிறவன் காணா போனால், இருக்கிற துன்பத்தை மறைக்கிற ஒரு பொய்யான சந்தோஷத்தை, ஃபேக் ஹாப்பினஸை கொடுக்குற ஆர்ட் ஃபார்ம்லாம் பெருசாக வருது. ஸோ மனசில் இருக்கிற குமுறலாம் ஒரு ஹீரோ காட்ட ஆரம்பிக்கிறான். ஒரு கஷ்டப்படுற ஒரு ஹீரோ பணக்கார பொண்ணை லவ் பண்ணுறான். பெண்களை எப்படி நடத்தணும்னு இங்கே பதில் சொல்கிறாங்க. ஜாதி அமைப்பு சினிமாக்குள்ளே வருது, பாட்டுக்குள்ளே வருது, நாவலுக்குள்ளே வருதுன்னு அந்தந்த ஒரு அத்தாரிட்டி கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது கலை வந்து நாசமாக போகுது. ஸோ அது ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நிலைமைனா கன்சியூமர் நிலைமையை யோசிங்க. அவனுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ஏஜில் வந்து குட்ஸாக கமாடிட்டியாக கலை மாறும் பொழுது அவனும் கலையை வந்து கமாடிட்டியாக வாங்கி கிரகிச்சிக்கிற நிலைமை வருது. இது கூட ஆரம்பம் யாருன்னா கட்டன்பர்க். அவன் தான் அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கிற ஒரு மகான். பிரிண்டிங் ப்ரெஸ் தான் உலகத்தின் மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்புன்னு எவனவே நம்ப மாட்டேங்க. அனைத்து லிஸ்ட்டையும் எடுத்து போட்டு பார்த்தா எந்த ஒரு சயின்டிஸ்ட்டை கேட்டாலும் உலகத்தின் சிறந்த கண்டுபிடிப்புனா பிரிண்டிங் ப்ரெஸ் பை கட்டன்பர்க் சொல்லுவாங்க, யோஹானஸ் கட்டன்பர்க். ஏன்னா பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுக்கப்புறம் தான் புத்தகங்கள் பதிக்கப்படுது. உலகம் ஃபுல்லாக படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அறிவியலை வளருது, புரட்சி வளருது, ஹிஸ்ட்ரி வளருது, சோஷியலிசம், கம்யூனிசம், கேபிட்டலிசம் இருக்கிற எல்லா இசமத்தோட ஆரம்பமும் புத்தகம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆயுதம் கையிலேருந்து வருது. மதங்களும் அதில் தான் வளருது. முதல்ல பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுக்கப்புறம் அதிகமாக அடித்து விற்கப்பட்ட புக்கு வந்து பைபிள். அதுக்கப்புறம் தான் மற்ற புக்கெல்லாம். ஸோ மதங்களும் அதில் வளர ஆரம்பித்து ஹோலி புக்கிலேருந்து எல்லாமே கைப்பட புனித நூலும் அதில் தான் ப்ரெஸ்ஸுக்கு அப்புறம் தான் இன்னும் பெருசாக வர ஆரம்பிக்குது. அது வரைக்கும் மேனுஸ்கிரிப்டாக எல்லா சர்ச்சிலையும் உட்காந்துருக்கும். அதை மாங்குங்க ஸ்கிரைப்ஸ் எல்லாம் உட்காந்து எழுதுவாங்கன்னு பழைய பாட்காஸ்ட் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் போய் தேடி பார்த்துக்கலாம். ஸோ புக்கு வருது. புக்கு வந்து அவன் படிக்கிற கமாடிட்டி ஆகுது. அரசியல் சார்ந்து மதங்கள் சார்ந்து இல்லாமல் நாவல் வருது. நாவல் அப்படிங்கிறது ஒரு இதை சொல்கிறேன், மிடில் கிளாஸ் குடும்ப கதை. டால்ஸ்டாய் கூட அந்த மாதிரிலாம் வருது. ஒர்க்கிங் கிளாஸ் பார்த்தா தஸ்தோஸ்கி இதெல்லாம் லேட்டர். அங்கேருந்து ஆரம்பிக்குது படித்த மக்களுக்கு மட்டுமேனு. ரொமான்ஸ்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் புரட்சியிலேருந்து தத்துவம் வருது. தத்துவத்தை புக்கில் எழுதுகிறாங்க. ரூசோ வராரு, ஸ்பினோசா வராரு, அப்புறம் டெஸ்கார்டஸ் வராருன்னு ரேஷனலிசம் வருது, என்லைட்மெண்ட் வருது. அதுவே மாறுது. அந்த ஒரு தத்துவ அமைப்பு வருது, சண்டை போடுறாங்க, ஒரு புக்கை வச்சு சண்டை வருது, தத்துவத்துக்கு ரீதியாக சண்டை வருது, அறிவியல் வளருதுன்னு புக்கு கொண்டு போகுது. ஸோ கன்சியூம் பண்ணுறவங்க புத்தகத்தை தவிர தேட்டர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நாடகம் தேட்டர்னு பார்த்தா இங்கிலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 1500லலாம் கோல்டன் ஏஜ் ஆஃப் தேட்டர்ம்பாங்க. நம்ம தலைவர் வில்லியம் ஷேக்ஸ்பியர், எலிசபெத் ராணியோட ப்ரொடெஸ்டன்ட் எலிசபெத் ராணியோட பேட்டர்னேஜில் அவங்க வருவாங்க. பென் ஜான்சன், வில்லியம் ஷேக்ஸ்பியர், அதுக்கப்புறம் நம்மளோட கிறிஸ்டோஃபர் மார்லோ. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஜாம்பவான்கள். தேட்டர் அந்த மாதிரி போனதுக்கப்புறம் ஜேம்ஸ் வராரு. அவரும் ஷேக்ஸ்பியரை வந்து பேட்டர்ன் பண்ணுறாரு. கடைசி பிள்ளையெல்லாம் ஜேம்ஸ் கீழே தான் ஷேக்ஸ்பியர் எழுதுகிறாரு. அப்படியே தேட்டர் வருது. தேட்டர்னு போனதுக்கப்புறம் தேட்டரோட ஸ்கிரிப்டெல்லாம் தனியாக, தேட்டர் புக்ஸ் பிளேஸ்ன்னு தனியாக வர ஆரம்பிக்குது. புக் இருக்குது, தேட்டர் இருக்குது. அதை விட்டால் அனிமல்ஸ், மிருகங்களை வச்சுருக்கிற கேளிக்கை கொத்து அப்படி வருது. ரெஸ்லிங் வருது, சண்டை போடுறது, ஸ்போர்ட்ஸ் வருது.
ராஜாக்கள் மட்டுமே ஆடப்பட்ட கேமெல்லாம் இருந்து மக்களுக்கு ஆடப்படுற கேம்னு பிரிய ஆரம்பிக்குது கிளாஸ் டிவிஷன்னு. அவங்க அப்படி தான் ஒரு ஆர்ட்டை கிரகிச்சு ஆரம்பிக்கும் பொழுதுலாம் இந்த பெயிண்டிங் அப்படிங்கிற மேட்டர்லாம் இவங்க நம்ம கண்ணுக்கே வரல. அது எல்லாமே முக்கியமான கலைஞர்களால் பேட்டர்னங்களால் செலவு செய்யப்பட்டு இருக்கிற இடத்துல போய் உட்காருது. நீங்கள் இவ்வளவு நடந்தும் சைடில் பார்த்தீங்கன்னா டாவின்சி மோனாலிசா வரைவார், சிஸ்டியன் சாப்பலில் ஆண்டோனியோனி மைக்கேலாஞ்சலோ வரைவார், இந்த பக்கம் நம்ம இவர் ரெம்பிராண்ட் வரைவார். க்ரீக் கிளாசிக்கல் பெயிண்டிங்லேருந்து எல்லாருமே அந்த வதன்னு அந்த நேஷன்ஸ்லேருந்து கிளியர்லி டெபிக்ஷன் ஆஃப் ஹியூமன் பாடியிலேருந்து அதுக்கப்புறம் மாடர்ன் ஆர்ட்டுக்கு உலக போகிறதுக்கு அப்புறம் வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்து சேப்பலில் ஒரு பெயிண்ட், அந்த பெயிண்ட்டை பார்க்குறதுக்கு கோயில் மாதிரி மக்கள் சென்று பார்க்குற மாதிரி ஒரு எலைட் ஹை கிளாஸ் பணக்காரர்கள் ராஜாவுடைய சார்புக்கு கீழே இருந்த ஒரு ஆட்களால் மட்டுமே அவங்க மட்டுமே பார்க்குற மாதிரி ஆர்ட் வந்து சில பேருக்கு போய் எல்லாருக்கும் போய் சேரலை, சில பேருக்கு மட்டும் போய் சேர்கிற மாதிரிலாம் இருக்கும்பொழுது அப்படி தான் நார்மல் மக்களுக்கு அதுக்கான ஆக்சஸ் இருக்காது. ஸோ கன்சியூம் பண்ணுறதுன்னு ஒவ்வொரு முறையும் மாறுது. அப்போது தான் அந்த பக்கம் இசை வருது. மதங்கள் சர்ச் மூலமாக இசை வளருது. க்ரீக்கோட நோட்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வருது. அது உலகம் கல்ச்சரெல்லாம் கொலைட் ஆகுது. ஸோ ஜெர்மனில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு, ஈரோப்போட அத்தனை மற்ற மைண்டும் அங்கே வந்து அங்கேருந்து பாக்கு கிளம்புறான், பீத்தோவன் கிளம்புறான், மொசார்ட் கிளம்புறான், ஷூபே கிளம்புறான், ஷோப்பின் கிளம்புறான். ஸோ ராவல்னு அது ஒரு டெபுசிலேருந்து அப்படியே ஜான் கேஜ் வரைக்கும் ஒரு பெரிய லீனியேஜ் வந்து கிளம்புது. ஆனால் மொசாட்டோ பீத்தோவனோ சிம்பனியோ நேரில் போய் பார்க்குறதும் எல்லோரும் போய் பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஷேக்ஸ்பியர் அப்படி இல்லை. ஷேக்ஸ்பியர் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், மக்களுக்கான கலைஞன். அவன் வாச்சது அவனோட பிளேஸ் எல்லாமே அவுட் சைட் ஆஃப் லண்டன். அந்த ஒரு தேம்ஸ் நதிக்கரை ஓரத்தில் அவங்களோட அந்த குளோப் அப்படிங்கிற ஒரு பில்டிங் இன்னும் இருக்குது. மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு அங்கே இருக்கிற பொண்ணுங்கிட்ட ரகலை பண்ணிக்கிட்டு பேர் ஃபைட்டிங் நடக்குமா, கரடி சண்டை போயிட்டுருக்குமா. கரண்டி சண்டை போயிட்டு இருக்கும்போது சைடில் ஷேக்ஸ்பியரோட பிளே இருக்குமாங்க. ஷேக்ஸ்பியரோட எல்லா பிளேயோட ஆரம்பமும் பயங்கரமாக சத்தமாக கத்திட்டு ஒருத்தன் உள்ளே வருவான் கோவமாக. நிறைய ஆர்டிஸ்ட்லாம் அதுக்கு என்ன காரணம்னு விளக்கிட்டுலாம் இருந்தாங்க. தெளிவாக சொல்லியிருக்கான். அதெல்லாம் இல்லை, அந்த சவுண்டை இந்த பக்கம் டிவேட் பண்ணுறதுக்கான ட்ரிக்கு தான். பக்கத்தில் கரடி ஃபைட் போய்ட்டுருக்கோம், குடிச்சிட்டு ரகலை பண்ணிட்டுருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க, ஹேய் ஹோய் அப்படின்னு கத்துனா எல்லாம் திரும்பி ஸ்டேஜ் பக்கம் திரும்புவான். ஒரு சின்ன டூல் தானே தவிர அவ்வளோலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஸோ மக்களுக்கான ஒரு கலைஞனாக ஷேக்ஸ்பியரில் இருந்தான். ஸோ இந்த பெயிண்டிங்கோ இதுவோ எல்லாருக்குமான ஆக்சஸ் ஆச்சா அப்படிம்போது இல்லை அப்படிங்கிற நிலைமையில் வந்து போய் சேரும்போது நம்ம இசை மரபு பாக்கு பீத்தோவன்னு இந்த சிம்பனி கூட எல்லோரும் போய் பார்த்தாங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்காது. ஆனால் நாட்டுப்புற பாடல்கள், ஃபோக் பாடல்கள்லாம் அந்தந்த ஊரில் அந்தந்த இதில் வந்து மக்கள் வாச்சு அவங்களுக்குள்ளே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அது அப்புறமா ராவல் அப்புறம் நம்ம பிராம்ஸ்னு இங்கேருந்து கொண்டு போகிறாங்க. ஷோஸ்டகோவிச்னு ரஷ்யாவோட ஐரோப்பாவோட ஜெர்மனோட நாட்டுப்புற பாடல்கள்லாம் கிளாசிக்கல் சிம்பனி கூட கலக்கிறது மெதுவாக நடக்குது. ஸோ லோ ஆர்ட் ஹை ஆர்ட்னு கூட வச்சுக்கலாம். ராஜாங்களின் எலைட் மக்களின் கலை, சாதா மக்களின் கலை, அவங்களுக்கான ஒரு ஸ்டாச்சு, நமக்கான ஒரு ஸ்கல்ப்டிங், இப்படின்னு ஒவ்வொன்றா பிரிஞ்சுக்கிட்டே இருந்தது உண்மை தான். இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கலையை சுற்றி ஒரு க்ளோ ஒன்று இருக்கும். என்ன சொல்கிறது, இது வந்து நம்ம வில்லியம் பெஞ்சமின் ஒரு ஃபிலாசபரோட ஒரு விஷயம். ஆரா, அவர் சொல்லுவார் ஆரா அப்படிங்கிற ஒரு ஆர்ட் ஒர்க். இப்போ மொனாலிசாவோட பெயிண்டிங் எங்கே இருக்குன்னா பாரிஸோட மியூசியமில் இருக்குது. அப்போது டாவின்சி வரைஞ்சாருன்னா எந்த ராஜா பேட்டர்ன் வச்சு அவர் வீட்டில் இருந்திருக்கலாம். அந்த போய் பார்க்கணும்னா நீங்கள் நேராக அந்த இடத்துக்கு போய் தான் நீங்கள் பார்க்க முடியும். அங்கே இருக்கான்ப்பா அந்த பில்டிங்கில், அந்த அரண்மனையில் வச்சுருக்காரான்ப்பா மொனாலிசான்னு. கலைக்கு ஒரு ஆரா ஒன்று சுற்றி இருக்கும், ஒரு மதிப்பு. திருப்பதி பெருமாளை கோயிலில் போய் நேராக பார்த்துடணும், அதுதான் அந்த ஆரா. ஸோ அது இருக்குது. இப்போது உங்ககிட்ட அந்த ஆர்ட்டோட ஒரு ஃபோட்டோ காப்பி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜெராக்ஸ் காப்பி, இல்லை அந்த பிரிண்ட்டை வந்து நீங்கள் நெட்டில் ஒரு 300 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அதுவும் இதுவும் ஒன்றா? ஆனால் அந்த உணர்வை ஓரளவுக்கு உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த ஆரா வந்து பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்ல வர்றார் வில்லியம் பெஞ்சமின். ஒரு ஆர்ட்டோட அந்த ஒரு ஆரா, அந்த ஒரு அதை அடைய முடியாத இடத்துல இருக்குது அப்படிங்கிற நிலையே வந்து ஃபோட்டோகிராஃபியில் வர ஆரம்பிச்சிருந்தார். இப்போ ஒரு ஒரு அழகான மைக்கேலாஞ்சலோ சிலை, டேவிடோட சிலை இருக்குது. அதை ஒரு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நேரில் பார்க்குற உணர்வை அந்த ஃபோட்டோ கொடுத்துரும்னு மக்கள் நம்ப வைக்கும் பொழுது அந்த ஒரிஜினல் சிலையோட அந்த ஆறாங்கிறது குறைய ஆரம்பிக்குது. ஸோ
மக்கள் என்ன பண்ணுறான், அந்த ஒரு தூரம் போய் அந்த கலையை ரசிக்க சோம்பேறித்தனம் படுறவன், விருப்பம் இல்லாதவன், வருமானம் இல்லாதவன் எல்லாமே ஃபோட்டோ காப்பியாக தன் வீட்டை நிரப்பி அவன் ஒரு உலகத்தை உண்டு பண்ணிக்கிறான்றான். இப்போ நீங்களே வீட்டில் உங்களை சுற்றி உங்கள் செவுத்தில் ஒட்ட வச்சுக்கிட்டு டேரக்டரோட ஃபோட்டோவோ பெயிண்டிங்கோ வீட்டில் மாட்டி வச்ச அத்தனை ஆர்ட் ஒர்க்கோ என்னென்னா நேரில் போய் பார்த்து கலையை ரசிக்கணுங்கிற ஒரு நிலையில் வாழ்ந்த மக்கள் இருந்து என் வீட்டுக்குள்ளேயே எனக்கான ஒரு சின்ன உலகத்தை உருவாக்கிப்பேங்க நிலை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிறது. ஸோ ஒரு மனிதன் ஒரு சின்ன அவனோட சின்ன உலகத்துக்குள்ளே கலைப்படைப்பை வைக்க முடியுங்கிற அளவுக்கு உலகம் வர ஆரம்பித்தது ஃபோட்டோகிராஃபி வரும்பொழுது. ஸோ வில்லியம் பெஞ்சமின் தான் சொல்லுவார். ஸோ ஒரு விஷயத்தை தேடி போய் அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது காணா போச்சு. இதை எங்கே பார்த்தோன்னா நம்ம மொரிஷியஸ் போயிருந்தேன்னு சொல்லி ஹனிமூனில் போயிருக்கும்போது நாங்கள் 2 பேர் மட்டும் ஒரே ஒரு குறிக்கோள் வச்சுருந்தோம். எங்கேயும் போயிட்டு கடைசியாக தான் செல்ஃபி எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தோம். ஏன்னா என்ன ஆச்சுன்னா அந்த டூர் பஸ்ஸை விட்டு இறங்கின அடுத்த செகண்டில் இருந்து எல்லாருமே செல்ஃபியில் மட்டும்தான் இருந்தாங்க. யாருமே அந்த ஃபோனை வச்சுட்டு கண்ணுக்கு நேராக அந்த இடத்த அவங்க கண்ணால் பார்க்கணுங்கிற உணர்வே இழந்துட்டாங்கன்னு தெரிஞ்சுது. நாங்கள் சொன்னோம், நம்ம வட்டிக்கு வாங்கி கடனை வாங்கி இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம், முதல்ல பார்த்துப்போம் அந்த இடத்த. உட்காந்து சின்ன குழந்தைல எப்படி ஒரு ஃபால்ஸ் போகும்போதோ ஊருக்கு போகும்போதோ ஃபோட்டோ இல்லாத போதோ கேமரா இல்லாத போதோ செல்ஃபோன் வராத போதோ எப்படி பார்ப்போமோ சுற்றி பார்த்துருவோம். அது நம்ம மனசில் மெமரியாக உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் கடைசியில் அந்த செல்ஃபி எடுக்கலான்னு வைக்கும் பொழுது இப்போ வரைக்கும் அந்த செல்ஃபியை பார்க்கும் பொழுது நிஜத்தில் எப்படி அந்த இடத்த பார்த்தோங்கிற மெமரி தான் எங்கள் மூலக்குள்ளே உட்காந்துருக்கு. ஸோ நீங்கள் அடுத்த முறை உங்கள் தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்குறீங்களோ, ஒரு லைவ் ஷோ போகிறீங்களோ, ஒரு சினிமாவுக்கு போகிறீங்களோ, உங்களோட ஒரு கலைப்படைப்பை பார்க்குறீங்களோ, தயவு செஞ்சு உங்களோட அந்த ஃபிசிக்கல் ஐஸுன்னு 2 இருக்குல்ல, கண்ணாமணி 2, அதில் பார்க்குற பழக்கத்தை முதல்ல வைங்க. அந்த ரீப்ரொடக்ஷன் காப்பிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு தடுத்துக்கு பாருங்கள். ஏன்னா அந்த மொமெண்ட்டுங்கிறது வேறு. அது நான் அதில் பார்த்தேன். ஸோ இந்த ஆறா குறையுது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுதான் கோயிலெல்லாம் மலை மேலே கட்டுவாங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு தாண்டி கடவுளை பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை அடையிறோம் அப்படிங்கிற உணர்வு மனிதனுக்கு வரும். நம்ம ஒன்றுமே இல்லைங்கிறது மலையை பார்க்கும்போது வரும்னு ஃபிலாசபிக்கலாக அரிய காரணம் சொல்லுவாங்க. அதெல்லாம் புத்தர் கோயிலாக இருந்துச்சு, அப்புறத்தை எடுத்து முருகர்களை மாற்றினாங்கிறது வேறு வரலாறு. ஆனால் கலையாக பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஃபோட்டோகிராஃபி, புக்கு, அதுக்கப்புறம் எது ஆர்ட்டை கன்சியூம் பண்ணுறதை மக்களை மாற்றி விட்டுச்சு? டெலிவிஷன், டிவி, த இடியட் பாக்ஸ், ஸ்டூபிட் பாக்ஸ், என்னென்னமோ திட்டினானுங்க. டிவி வரும்பொழுது மக்களை மங்கடிச்சிடும். எங்கே பயந்தானுங்கன்னா பீப்புள் கேன் சேஞ்ச் சேனல்ஸ் அப்படிங்கிறத பயந்துட்டானுங்க. அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் என்ன பார்க்கணுங்கிறத அப்படிங்கிறது போது ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு போட்டி வர ஆரம்பிச்சிட்டு. நல்லா பாருங்கள், இங்கே தான் நீ பார்க்கணும், நான் சொல்கிறது தான் ஆர்ட் அப்படின்னு ஒரு ராஜா சொல்கிறானோ அப்படிங்கிற நிலையிலிருந்து மக்கள்கிட்ட அக்சஸே இல்லாத ஆர்ட்லேருந்து மக்கள்கிட்ட அக்சஸ் ஆகிற ஆர்ட்லேருந்து மக்களே எது ஆர்ட்னு சூஸ் பண்ணுற நிலைமை டிவியில் வருது. நான் இதை பார்த்துக்கிறேன், அந்த இடத்துல விளம்பரம் போட்டு நாங்கள் காசு எடுத்துக்கிறோம், நீங்கள் இதை பார்த்துக்குங்க. ஸோ மக்கள் அந்த டிவிலே உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது வரும்போது திருப்பி இந்த லெஷர் டைமோட அந்த ஆர்ட் ஃபார்ம் வருது. அவங்கள மறக்கடிக்கணும். ஸோ அவங்களுக்கு உண்மையாக சொல்ல வேணாம், கசப்பாக சொல்ல வேணாம், அவங்கள அழகாக அவங்க முடியை கோதி விட்டு அவங்க மூளையை கோதி விட்டு தூங்க வைப்போம். அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உலகம் நல்லா தான் இருக்குது, எல்லாம் ஒழுங்காக தான் போயிட்டுருக்குன்னு ஃபேக்கான ஒரு சேஃப்டியை கொடுப்போங்கிறத டிவியில் வர விளம்பரமும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை, எல்லாமே ஹாப்பியாக இருக்கும், இதை வாங்கிக்கிங்க உங்களுக்கு நல்லது நடக்கும், இதை வாங்கிக்கிங்க நல்லது நடக்கும், இதை வாங்கிக்கிங்கன்னு பொருள் கமாடிட்டி மூலமாக உங்களுக்கான ஒரு சந்தோஷத்தை சுற்றி வடிவமைச்சிக்க முடியுங்கிறத டிவி கொண்டு வருது. அதுக்கப்புறம் ஆப்வியஸாக சினிமா வருது, மிகப்பெரிய ஒரு ஆர்ட் ஃபார்ம் வருது. சினிமா என்ன பண்ணுதுன்னா முதல்ல பெருசாக காட்டுது, அத்தனை பெரியும் ஒரே இடத்துல ஒரு ஆர்ட்டை கிரகிச்சிக்கிற விஷயத்தை கொண்டு வருது. திருப்பி ஒரு பெயிண்டிங்கை பார்க்க தேடி போய் ஒரு மொனாலிசாவை பார்க்குற மாதிரி தேடி போய் தியேட்டரில் படம் பார்க்குற உணர்வு கொண்டு வருது. அதில் வர்றவங்களாம் நட்சத்திரமாக வராங்க, கனவுகளின் நாயகர்களாக வராங்க. நிஜ வாழ்க்கைக்கு அவங்களுக்கும் அவ்வளோ சம்மந்தங்கள்னு தெரியும் போது நிஜ வாழ்க்கையை மறைச்சிட்டு பொய்யான பிம்பத்தை மக்கள்கிட்ட கொண்டு வராங்க, எல்லாம் முடியுது. இந்தியாவில் தியேட்டர் பண்ண ஒரே விஷயம் ஜாதியை காலி பண்ணுச்சு. எவ்வளோ பெரிய மயிலாக இருந்தாலும் தக்கீழே உட்கார், லைட்டு குறுக்கால மண்டையில் அடிச்சதுன்னா படம் தெரியாதுன்னு சொல்லும்போது தான் நிறைய பேர் தியேட்டருக்குள்ளே வரதே விட்டானுங்க. ஸோ மக்கள் கையகப்படுத்திக்கிட்ட ஒரு கலை வடிவமாக சினிமா ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் சினிமாவையே பாரதியார் கூட சினிமாவை திட்டி எழுதின கட்டுரையெல்லாம் இருக்குது விஜயாவில். என்னது இது என்ன ஒரு கலை வடிவம்னு கோபப்படுறார்.
அதுக்கப்புறம் அதோட விஷயம் தெரியுது, நம்மளை தாண்டி வளர்ந்துருச்சு சினிமான்னு அவருக்கு தெரியும் பொழுது ஃபீலும் பண்ணுறார். இது மக்களுக்காக போய் சேர்ந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம் போல், தேசபக்தி விஷயம்லாம் சொல்லலாம் போனால் அவர் ஃபீல் பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஸோ சினிமா ஒரு பெரிய புரட்சி தமிழ் இந்திய சமூகத்தில் மக்களுக்கு, உழைக்கும் மக்களுக்கான ஒதுக்கப்பட்ட ஜாதியால், இனத்தால், மதத்தால் ஒதுக்கப்பட்ட எவனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு கலையை கிரகிச்சிக்க முடியும்னு சினிமா தியேட்டர்கள் கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு ஜனநாயக புரட்சி. உங்ககிட்ட 2 ரூபாயோ 8 அணாவோ 4 அணாவோ இருந்தால் உட்காரு, உனக்கான கலை வடிவம் 2 மணி நேரம் அங்கே ஓடுது பார்த்துக்கோ. ராஜா மட்டுமே அலோவ் பண்ணி இதுதான் கலைன்னு சொன்ன ஒரு வடிவத்திலிருந்து எவன் வேணால் உட்காந்து அந்த கலையை பார்க்கலாம் வரைக்கும் சினிமா கொண்டு வருது. ஸோ இந்த இடத்துல மக்கள் அவங்களுக்கு வேறு வேறு வடிவத்தில் கலையை கிரகிச்சுக்கிறதுக்கான விஷயம் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இதுதான் தேவையா அப்படிங்கிற கேள்வி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கும். இதுதான் தேவையா மக்களுக்கு, இதுதான் தேவையா, வேறு எதுவும் வேணாமா? ஆலன் மூர் சொல்லுவார், அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது தராதிங்க, என்ன தேவைங்கிறத கொடுங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அவங்களுக்கு தேவைங்கிறத கொடுத்தாலும் அவங்க வேணான்னு கூட சொல்லலாம், ஆனால் நீங்கள் தர வேண்டியது ஒரு கலைஞரின் கடமை அப்படின்னு சொல்லுவாங்க. சில விஷயம் சில படம் பார்க்கும்போது கோவம் வரும், அதுக்கப்புறம் அவங்க சொன்னது கரெக்டானு புரியும், இது சரியாக தானே சொல்லியிருக்காங்கிறோம். சில படம் வந்தப்போ தப்பாக தெரியும், ஒரு 10 வருஷம் கழிச்சு அப்போவே ஒழுங்காக தான் சொல்லியிருக்கான்னு தோண வரும். இந்த ப்ராஃபிட்டிங் மெசேஜெலாம் சொல்லும் பொழுது அந்த கலைஞனுக்கு வேலை செய்ய கூட போயிருக்கலாம், ஆனால் சில தேவைன்னு கலை ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி ஒரு குழப்பம்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு இதில் ஒரு கன்சியூமரும் இருக்கான், ஒரு ஆர்டிஸ்ட்டும் இருக்கான். சரி, ஒரு ஆர்ட் எதுக்கு ஒரு மக்கள் கன்சியூம் பண்ணணும்? அவனுக்கு என்ன கிடைக்குது அதுக்குள்ளே? ஒரு தெளிவாக, ஒரு பதிலாக, ஒரு மன அமைதியாக. ஒரு இளையராஜா பாட்டு கேட்கும்போது எனக்கு என்ன தோணுது, ஒரு பிரமிழ் கவிதை கிடைக்கும்போது எனக்கு என்ன தோணுது, ஒரு அழகான படம் பார்க்கும்போது என்ன எனக்கு தோணுது, ஒரு கவிதை படிக்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வருது, ஒரு ஜோக் சொல்லும்போது சிரிக்கும் பொழுது என் மனசில் என்ன ஓடுது, ஒரு பெரிய சிரிப்பு படம் பார்த்து நைட்டு நான் தூங்கும்போது என் மனசில் என்ன நம்பிக்கை வருது, என்ன தான் மக்கள் ஒரு கலையில் தேடுறாங்கிற கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன தேடுறீங்க? இவ்வளோ லட்சம் புக்கு ஒரு வருஷத்துக்கு விற்கிது, இவ்வளோ படம் பார்க்குறோம், ஒரு வருஷத்துக்கு 1000 படம் பார்க்குறோம், இப்போ ஸ்ட்ரீமிங் வந்துருச்சு, படம் எடுத்து தள்ளுறாங்க. ஒவ்வொரு படத்துலையும் ஒரு கலைப்படைப்பு ஒரு மனுஷன் பார்க்கும்போது அவன் என்ன கற்றுக்கிறான், என்ன உள்ளே வாங்கிக்கிறான், அவனுக்கு என்ன திருப்தி வருது? ஒரு கலைஞனை விடுங்க, ஒரு கலைஞன் ஒரு முறை ஒரு ஒர்க்கை பண்ணுறான், ஆனால் அந்த ஒரு படத்தை ஒரு பல கோடி பேர் பார்க்கும்போது பல கோடி பேருக்கு பல கோடி படமாக போகுது அப்படின்னு ரால் ரூயின்னு ஒரு அவன்கடே இருக்கார், ஒரு ஃபிலிம் மேக்கர், சிலி சொல்லுவார், எ ஃபிலிம் இஸ் மேட் ஒன்ஸ் பட் இஸ் சீன் பை எவ்ரி ஒன் ஆஸ் தேர் ஓன் ஃபிலிம்ஸ். ஒரு படமே பலாயிரம் படமாக ஒவ்வொருத்தருக்கும் தெரியுதும்பார். அதான் உண்மை. ஒரு படம் எனக்கு ஒரு மாதிரி தெரியும், என் வாழ்க்கை நடந்து வச்சு என் படத்தை நான் அந்த படத்தை நான் பார்த்துப்பேன். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை வச்சு அந்த படம் உங்களுக்கு வேலை செய்யும். அவனுக்கு ஒரு படமாக உருவாக்கிது அந்த படத்தோட இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இசைக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது. ஏன் நல்லா இருக்கு அவ்வளோதான். ஒரு ஜோக் ஏன் நல்லா சிரிக்கிறோம் அவ்வளவுதான். சரியான ஜோக்கா தப்பான ஜோக்காங்கிறது வேறு விவாதம், அது இப்போ உலகம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஒரு நாவலையே வேலை செய்யுது. சில சமயம் அவான்கார்டு, டாடா, அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட், மாடர்ன் ஆர்ட், போஸ்ட் மாடர்னிசம், இது என்னங்க புரியலை, இது எப்படிங்க ஒரு கலைன்னு சொல்கிறாங்க, என்னங்க எழுதுகிற பிரமிழ் கவிதை புரியல, கோணைங்க என்னங்க அது புக்கு ஒன்றும் புரியல, என்னங்க சொல்ல வராங்க பிரம்மராஜன் கவிதையில் ஏங்க அப்படி இருக்குது, இது பாரதியார் கவிதை ஏங்க அதுதான் பயங்கர ஈஸியாக இருக்குது அப்படி எழுதுங்க, ஏன் எல்லாருக்கும் இது புரிகிற மாதிரிலாம் கலை பண்ண மாட்டாங்களா, ஏன் ஒரு கலை குழப்பணும், ஏன் ஒரு அறிவு தேவைன்னு சொல்கிறாங்க ஒரு கலை வர்றதுக்கு அப்படின்னு பார்த்தா கேள்விகள் வருது. 2ஆம் உலகப் போரில் மனம் பிறந்து மனிதன்லாம் சைக்கோவானதுக்கப்புறம் கலையோட அழகிய வடிவம்லாம் அழிக்கப்பட்டு கிறுக்குறாங்க கோபத்தில். த ப்ளூ பீரியட் ஆஃப் பிகாசோலாம் கிறுக்கி கோவத்தில் தள்ளுறாரு. அவரோட கர்னிக்கா எடுத்து பார்த்தீங்கன்னா உலகப் போரோட அட்டுமொத்த கோரமாக ஒரு பெயிண்டிங்கில் இருக்கும், கர்னிக்காவில் இருக்கும், பிகாசோ வரைஞ்சிடுவான். மனித உடல் பாகங்கள்லாம் அவலமாக கடந்து களைஞ்சி கோடுகளாக, வட்டங்களாக, சதுரங்கமாக, ட்ரையாங்களாக மாறி உங்கள் முன்னாடி இந்தா ஒரு கோடு, ஒரு வட்டம் போதும் உனக்கு அழகாக வரைஞ்சி என்ன பிரயோஜனம்னு கலைஞர்கள் வெறுத்து மனதளவில் உடைஞ்சி மனிதர்களுக்கு கலையால் ஒரு பிராய்ச்சித்தம் கிடைக்காது போலையே உலகப்போரில் ஹிரோஷிமா நகாசாகியில் குண்டை போட்டு மக்களை கொன்று உலகம் ஃபுல்லாக அவ்வளோ பேர் அழிஞ்சதுக்கப்புறமும் அவ்வளோ அது வரைக்கும் பண்ண கலைகள்லாம் பொய்யா அப்படின்னு ஒரு கலைஞர் டயர்டாகும்போது தான் மாடர்ன் ஆர்ட் வருது. வெந்து நொந்து போன ஒரு கலை போதும்பா, அப்படியே ஒரு மனுஷன் அப்படியே தத்துரமாக வர ஜெண்டா கண்டிங்க பாரு, உலகம் அழிஞ்சு போய் கிடக்கு, கோடிக்கணக்கில் செத்து போய் கிடக்கிறான், பல நாடு அழிஞ்சு போச்சு. ஒருத்தன் ஆலகாஸ்ட்டுங்க பேரில் ஒரு யூத மக்களை ஒருத்தன் அழித்தான், 2 ஜப்பானில் 2 நகரத்தை அழித்தானுங்க, பல மதங்கள் அழிஞ்சு போச்சு, பல கலைகள் புக்குகளை எடுத்து கொளுத்துறான். எங்கேருந்து இப்போ எதுக்குப்பா கலை தூக்கி போடுப்பா, வெறும் கோவத்தை வாந்தி எடுப்பா அவன் கேன்வாஸ் மேலேன்னு வரான். மெட்டிசே வராரு, பிகாசோ வராரு, மொடிக்லியானி வராரு,
டாலி வராரு, கனவுகளை தூக்கி டாலி எடுத்து சரியிலேசமாக துப்புறான். வெயி ஒரு ஃபோன் மேலே ஒரு ஸ்குவிட்டை வை, அதுதான் முதல் சரியிலேசம். தூக்கி வெயி, கிளாக்கை வந்து உருக வை, கிளாக்கை மெல்ட்டாக்கு, டைமே போய் எல்லாமே கனவுலேருந்து கொண்டா. ஃப்ராய்டு சொல்கிறதா உண்மை, செக்ஸ் தான் மனித பிரச்சனை. டாலி ஒரு பக்கம் கொந்தளிக்கிறான், பிகாசோ ஒரு பக்கம் கொந்தளிக்கிறான், வேன்கோ ஒரு பக்கம் கொந்தளிக்கிறான். அப்புறம் மாடர்ன் ஆர்ட் வருது, கயாஸ் ஆர்ட் வருது, கோவப்படுற ஆர்ட்னு ஜொடரோஸ்கி கொண்டு வராருன்னு கலை வந்து மக்களுக்கு புரியக்கூட தேவையில்லை. அது என் கோவத்தை காட்டினாலே போதும், நான் உலகத்தையே வெறுக்கிற அளவுக்கு உலகத்தை வெறுக்கிற கலைஞர்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க. கேஸ்பர்னோ வந்து அவன் படத்தை வந்து என் படத்தை பார்த்து உங்களுக்கு வாந்தி வந்து எனக்கு ஹாப்பின்ற அளவுக்கு கலைஞர்கள் வந்து உலகத்தை அகெயின்ஸ்ட் வேர்ல்டு ஒரு ஆர்ட் ஃபார்மாக வருது. ஆன்டி ஆர்ட், அனார்கிஸ்ட் ஆர்ட்லாம் வர ஆரம்பிக்குது. மக்கள் கிட்ட உண்மையை சொல்லக்கூடிய நிலையிலிருந்து, நீ ஒரு உண்மையை சொல்லு நான் ஏற்றுக்கிறேன்னு நிலையிலிருந்து, நீ நான் தூங்கவை நிலையிலிருந்து, நீ நான் திட்டினா கூட போதுங்க நிலை வரைக்கும் ஒரு கலை பரிமணித்து இந்த அளவுக்கு அதை நிற்கிது. அதுக்கு அடுத்தது ஒரு அருமையான விஷயம் வந்துச்சு. இந்த உலகத்துக்கு ஒரு ஒளி விளக்காக அமைஞ்சிருக்கலாம் அப்படின்னு நினச்ச ஒரு இன்வென்ஷன் வரும்போது தான் இன்டர்நெட் வருது, இணையதளம், இணையம் வருது. உலகத்துக்கு எல்லா கம்ப்யூட்டரும் ஒன்று சேருது. வாவ், என்ன ஐடியா அப்படிங்கிற டிம் பர்னர்ஸ்-லீ இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சோம் சொல்ல முடியாது. டெக்னாலஜியை எவ்வளோ கம்ப்யூட்டர் அதிகமாக இருக்கோ அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கும். ஸோ அதை வந்து யாரும் காப்பிரைட்லாம் கிளைம் பண்ண முடியாது. கண்டுபிடிச்சவர் எல்லா கம்ப்யூட்டரும் ஒன்றாக்குறோம். நம்புங்க, இன்டர்நெட் வரும் பொழுது முதல்ல வர ஒரு பெரிய விஷயம் ப்ராஜெக்ட் குட்டன்பர்க்னு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கூட இருக்குது ஃப்ரீ வெப்சைட். பப்ளிக் டொமைன் புக்ஸை ஆன்லைனில் ஃப்ரீயாக டைப் பண்ணி எல்லாருக்கும் விடணும். இன்றைக்கி இன்டர்நெட் எங்கே இருக்குது? அவங்க யோசனை பாருங்கள். இன்டர்நெட் வந்த புதுசில் காப்பிரைட் இல்லாத புக்குங்களை மக்கள் படிக்கணும்னு தான் அப்போது இன்டர்நெட்டே அதுக்கு தான் வச்சுருந்துருக்காங்க. அதை ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்டாக பார்த்துருக்காங்க. எல்லா கம்ப்யூட்டரும் ஒன்று சேருது. அவன் கம்ப்யூட்டரில் இருக்கிற புக்கெல்லாம் வெளியே கொண்டு வா. கவர்மெண்ட்டோட சட்டத்திட்டத்தை மீறி காப்பிரைட்லாம் முடிஞ்சு பண்ண புக்கெல்லாம் எல்லா மக்களும் படிக்கட்டும்னு உலக கம்ப்யூட்டரில் ஒன்று சேரும் பொழுது லிட்ரேச்சர் கொண்டு வரலாங்கிறான். ஹேக்கர்ஸ் எழுதுகிறாங்க, பிளாக் எழுதுகிறாங்க, கோடு வரைகிறாங்க. ஓப்பன் சோர்ஸாக இருக்குது. அப்போ க்ளோஸ்டு வரல, கார்ப்பரேஷன் வரல. இன்டர்நெட் வந்து உலகத்தை மாற்றக்கூடிய விஷயமாக மக்கள் யாரையும் கேட்காம, அரசாங்கத்தை கேட்காம கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் உங்கள் நாலேஜை ஷேர் பண்ணலாம்னு வந்த ஒரு விஷயத்துக்குள்ளே திருப்பி முதலாளித்துவம் வருது. கேபிட்டல் ஜெயிண்ட் வராங்க, சோஷியல் மீடியா வருது, யூடியூப் வருது, கூகுள் வருது. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்ன எல்லாருமே இப்போ நாங்கள் சொல்கிறத நீ பாருன்னு திருப்பி இதுதான் கலை அப்படின்னு யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பண்ணுற வரைக்கும் அதே ராஜாங்கம் பண்ண அட்ராசிட்டியை நீங்கள் கார்ப்பரேஷன் பண்ணுது. இன்றைக்கி யூடியூப்பில் நீங்கள் போய் தேடி வீடியோ பார்த்த காலம் போயிட்டு இப்போ அது காட்டுற வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் தெரியும். லிங்க்ஸ் நீங்கள் தேடி இப்போ எதுவுமே வர்றதில்லை. அது வரும், நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஷார்ட்ஸ் என்ன வரும்? நீங்கள் தேடும்பொழுது ரேண்டமாக ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுது. உங்களோட சூஸிங்கில் நீங்கள் இன்டர்நெட்டில் தேடுறீங்களான்னு மட்டும் யோசிச்சிங்க. நான் சூஸ் பண்ணி தேடுறேன். சின்ன வயசில் பிட்டு பக்கம் தான் நெட்டு வச்சுருந்தோம். .com பேரை பேப்பரில் எழுதி மேலே போய் டைப் அடித்து தேடி என்ட்ரு கொடுத்தா தான் .comமே திறக்கும். அப்படி தான் இருந்துச்சு. நம்ம ஒரு விஷயத்தை தேடுவோம். இப்போ அந்த நிலமையே மாறிடுச்சு. அது ஒன்று சொல்லுது, நம்ம அதை ஹார்ட்டுன்னு நினச்சி கிரகிச்சிக்கிறோம். அவ்வளோதான். ஸோ இன்டர்நெட் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியாக வந்திருக்க வேண்டியது. ஆரம்ப காலங்களிலிருந்து ஹேக்கர்ஸோ, அனார்கிஸ்டோ, பங்க்ஸோ அவங்க கொண்டு வந்த ஒரு ஆர்ட் ஃபார்மை வந்து திருப்பி மக்கள் வெறும் ஃபோட்டோவும் லைக்கும் ஒருத்தனும் திட்டிக்கிட்டு வன்மத்தை காட்டிக்கிட்டு ஹராஸ்மெண்ட் பண்ணுற, புள்ளி பண்ணுற ஒரு ஃபார்மாக மாறும்னு இன்டர்நெட் ஃபார்மை பயணிச்சு எதிர்பார்க்கல எப்படி ஆகும்னு. இப்போ அடுத்த ஃபார்மை வருது. பிளாக் செயின் வருது, NFT வருது, நான் ஃபஞ்சபிள் டோக்கன் வருது. அடுத்தது Web 3.0 வருது, மெட்டாவர்ஸ் வருது. இங்கே ஒரு உலகத்தில் இன்னொரு உலகத்தை கட்டிட்டான் மனுஷன். அங்கே என்ன மாதிரி கலை எப்படி வருது, எப்படி போகுது, அது என்ன மாதிரி பாதுகாப்பு, அதுவும் என்னென்னு இப்போது தான். ஏன்னா இப்போ வடிவம் மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஆர்ட்டை கன்சியூம் பண்ணுறவங்க பண்ணிட்டே இருக்கான், ஆர்ட்டை படைக்கிறவன் படைச்சிக்கிட்டே தான் இருக்கான். இன்னும் மாறிக்கிட்டே இருக்கும், உலகம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் மாறாது. உண்மையை அறிஞ்சவன் ஜரதுஸ்திரா, நீட்சியோட ஜரதுஸ்திரா மாதிரி எது யார்ட்டையாவது சொல்லியே ஆகணும், எனக்கு பாரம் தாங்கலைன்னு வெடிச்சு அதை ஒரு கவிதையாவோ, கதையாவோ, நாவலாவோ, சினிமாவோ, பாட்டாவோ, படமாவோ எடுப்பான். அதை ஒருத்தன் பார்த்து கண் கலங்குவான், அதை உள்வாங்கிப்பான், அவன் கனவுல மிதப்பான், அவன் நினைவை இவன் ஷேர் பண்ணிப்பான், இவன் வலியை அவன் உணர்வான். எனக்குள்ளே இருக்கிற வலியை, எனக்குள்ளே இருக்கிற கோபத்தை, எனக்குள்ளே இருக்கிற உணர்வை இந்த ஒரு ஆடியோவிலே நீங்கள் உணர்றீங்கள. கலைஞன், மக்கள், அது என்றைக்கும் மாறாது. நன்றி. இது விஜய் வரதராஜின் ஓக்கலொலி. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், சப்போர்ட் ஓக்கலொலி ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன்.
ஒழுங்காக கேட்டது ஒழுங்கான காசு அனுப்பல கொண்டுருவேன். விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜன் वक्लुली. आप है तमिल पीपल कॉलेज नहीं है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है.